அன்பு நேர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனதும். இன்றும் கூட கவிதையும் நானும் என்கின்ற நிகழ்ச்சியில் எனது கவிதையை தான் கேட்டு ரசிக்கப் போகிறீர்கள். ஒரு கவிதை ஏஐ அதற்கு கொடுத்த அற்புதமான இசை மற்றும் குரல், இதனோடு தான் இந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சென்று கொண்டு இருக்கிறேன். வாருங்கள், இன்றைய கவிதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? மாயையின் சுவாசத்தின் வீரியத்தை அப்படிங்கிற தலைப்பில் நான் எழுதிய கவிதை இதோ. அந்த எத்தனையோ மாபெரும் சாதனையாளரின் உடலும் புகழ் மனிதனின் உடலும் தோற்றுக்கொண்டுதான் இருக்கிறது அந்த மயானத்தில் எரியும் தணலில். இங்கே அந்த தணலோ எந்த மனிதனின் சாதனையையோ புகழையோ உரிமை கொண்டாடாமல், எந்தவித அகங்காரமும் இல்லாமல் அமைதியாக தின்று தீர்க்கிறது அந்த உடல் எனும் ரதத்தை. இங்கே மாயையின் சுவாசத்தின் வீரியத்தை யாரும் கொல்ல இயலாமல் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறது. நானோ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கும் சாதாரண மனுஷியாகிறேன். நானோ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கும் சாதாரண மனுஷியாகிறேன். இளையவேணி கிருஷ்ணா. ஆம், மாயையின் சுவாசத்தின் வீரியத்தை என்கின்ற தலைப்பில் நான் எழுதிய அந்த கவிதையை தற்பொழுது நான் வாசிக்க நீங்கள் கேட்டிருந்தீர்கள். அடுத்து அந்த கவிதையை ஏஐ எப்படி அருமையாக இசையமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் அன்பு நேர்களே. அதாவது நமது கவிதையை எழுதுகிறோம், அந்த கவிதையை வாசிக்கும் பொழுது ஒரு உணர்வு கிடைக்கிறது. அதே போல் வாசித்து உடன் இதை நாம் இசையமைத்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று அனைவருக்குமே ஒரு அவா இருக்கும் அல்லவா? அப்படிதான் எழுந்த ஆவலில் நான் எனது கவிதைக்கு இடம் கொடுத்து இசையமைத்து வாங்கியிருக்கிறேன். இப்படியான நமது பதிவுகளை தொடர்ந்து பார்க்கலாம். எந்த அளவிற்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு நாம் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம் என்று சொல்லிக்கொண்டு, இதோ ஏஐ அற்புதமாக இந்த கவிதையை வாசித்திருக்கும் அழகை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியை பற்றி தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்கள் என்று வழக்கம் போல கேட்டுக்கொண்டு விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளையவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பனைய சொந்தங்களே. அங்க எத்தனையோ மாபெரும் சாதனையாளரின் உடலும் புகழ் மனிதனின் உடலும் தோற்று கொண்டுதான் இருக்கிறது அந்த மயானத்தில் எரியும் தணலில். இங்கே அந்த தணலோ எந்த மனிதனின் சாதனையோ புகழோ உரிமை கொண்டாடாமல், எந்தவித அகங்காரமும் இல்லாமல் அமைதியாக தின்று தீர்க்கிறது அந்த உடல் எனும் ரதத்தை. இங்கே மாயையின் சுவாசத்தின் வீரியத்தை யாரும் கொல்ல இயலாமல் இங்கும் அங்கும் அலைந்து திரிகிறது. நானோ இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து பொழுதை போக்கும் சாதாரண மனுஷியாகின்றேன்.